அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காட்டுறேன், பார்த்துட்டு வாங்க. இந்த தனி மனித வழிபாடு தவறானது. வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க உதயம். வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. வாழ்க உதயநிதி. வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர். எப்படி மொரட்டி வீடியோவா இருக்கா? நாமளும் நம்ம பங்குக்கு உதயநிதியை புகழ்ந்துட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வருங்கால எதிர்கால முதல்வரே உதயநிதி. என்னப்பா அப்படின்னு கோவப்படாதீங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்றேன். ஒரு ஆர்டர் படி போயிடுவோம். திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ இளைஞரணி மாநாடு, மண்டல மாநாடு, நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு நிறைய கூட்டம் நடத்துனாங்க. கட்சிக்காரங்களாம் ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னு. பட் அந்த கூட்டம்லாம் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடிஞ்சது அப்படின்னா இல்ல. திமுக போட்ட ஒவ்வொரு கூட்டமும் தோல்வி கூட்டமா தான் முடிஞ்சது அப்படின்னு தெரியும். சரி, ஆளுங்கட்சியா இருக்கிறப்பதான் இந்த மாதிரி கூட்டத்தை அவங்களால போட முடியல. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுனால, மக்கள் வெறுப்புல இருந்ததுனால திமுக கூட்டத்துக்கு வரல. பிரியாணி கொடுத்தோம், கோட்டர் கொடுத்தோம், அங்க இங்க இருக்கக்கூடிய வாழை கொலைகளை வந்து வெட்டிட்டு போக பர்மிஷன் கொடுத்தோம், கூட்டம் வரல அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்ப எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறமும் செம்மையா ஒரு கூட்டத்தை போட்டு அசிங்கப்பட்டு நின்றுக்காங்க திமுக. ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்துல ஒரு மீட்டிங் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நடந்த விஷயம்லாம் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த மீட்டிங் போறதுக்கு இவங்களுக்கு ஒரு ஐடியா உதயமா இருக்கும்ல, அது எங்க இருந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். அவங்க இப்ப தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுக முழுசா என்ன நம்புறாங்க அப்படின்னா, இந்த தாவேகா இப்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஜென்சி கிட்ஸ் தான். சோ அவங்க சொல்லி தான் வீட்டுல எல்லாத்தையும் பேசி, அவங்களுக்கு ஓட்டு இருக்கோ இல்லையோ பேசி, சொந்தக்காரங்கள்ட்ட பேசி, இந்த இன்ஸ்டாவில் நிறைய வீடியோஸ் போட்டு தான் தாவேகாவை கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்த்துட்டாங்க. சோ அதனாலதான் தாவேகா ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு 100% திமுக நம்புறாங்க. சோ அதுக்காக நாங்களும் ஜென்சி யூத்துக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எங்க கட்சியிலையும் இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த மீட்டப்பே ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டப்பே நடந்திருக்கு. ஸோ இந்த மீட்டப்புக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3000 இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நம்ம சபரீசன் இருக்காரு இல்லையா, இத மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தான் பார்ப்பாரு. கொஞ்சம் அப்டேட்டடா கட்சியை கொண்டு போறதுக்கான விஷயம் அப்படின்னாவே அது சபரீசன் தான் பார்ப்பாரு. ஸோ அவர் தான் வந்து ஒரு 3000 இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து பேமெண்ட் கொடுத்து, இனிமே இன்ஸ்டானா அது டிஎம்கே தான் இருக்கணும், எப்படி ஐடிவிங்னா டிஎம்கே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டான்னா டிஎம்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3000 பேரை உள்ள இறக்கி விட்டு டெய்லி இதை கட் பண்ணி போடு, அதை கட் பண்ணி போடு, இதை பேசி, இந்த பாயிண்ட எடுத்து பேசு அப்படின்னு சொல்லி வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை கேட்டா அதுக்கு மேல மலைக்க வைக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி திமுக ரூலிங் கவர்மெண்டா இருக்கிறப்போ ஃபேக்ட் செக் அப்படின்னு ஒரு டீமை, ஒரு 80-100 பேர் வச்சு ஒரு டீமை வச்சு தண்டத்துக்குன்னு சோறு போட்டுட்டு இருந்தானுங்க. அவனுங்க போடுற ஃபேக்டே தப்பா தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து பெரிய பெரிய அளவுல நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்குலாம் சம்பளம் கொடுத்து சோறு போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ 3000 இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு இந்த சபரீசன் டீம் வந்து சோறு போடுறாங்க. ஸோ திமுகவுடைய இந்த மீட்டப்புடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இனிமே இங்க ஜென்சி யூத் அப்படின்னா அது திமுக தான் அப்படிங்கிற ஒரு மாயை வந்து மக்களுக்குள்ள வரணும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய நோக்கம். சரி, இந்த மீட்டப் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னியப்பா, ரூலிங் கவர்மெண்டா இருக்கிறப்ப எப்படி தோத்து போனாங்களோ அதே மாதிரி இந்த மீட்டப்லயும் தோத்து போயிருக்காங்கன்னு சொன்னியப்பா அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. ஜென்சி யூத் அப்படின்னா யாரு அப்படின்னு தெரியும். அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்ன, அவங்களுடைய ஹேர் கட்டிங் என்ன, அவங்களுடைய ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாமே நமக்கு தெரியும்ல. ஆனா இந்த மீட்டப்ல பார்த்தா பல்லு போனது. ஐயோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா சுகர் மாத்திரை போடணுங்க, எனக்கு இல்லைன்னா மயக்கம் வந்துடும், எனக்கு ஏதாவது டீயாவது கொண்டாந்து கொடுங்க, ஐயோ எனக்கு பிபி வருதுங்க, ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியாதுங்க, எனக்கு வேர்த்துதுன்னா நான் என்னால சும்மா இருக்க முடியாது, நான் வீட்டுல சட்டையை கட்டி போட்டு உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லப்பட கூடிய ஒரு 40, 45, 50 வயசு நபர்களை வச்சு இந்த ஜென்சி டிஎம்கே இந்த மீட்டப் வந்து திமுக நடத்தினது தான் ஒரு பெரிய ஃபெயிலியர். ஒரு ட்ரோல் மெட்டீரியலா இந்த மீட்டப் மாறிச்சு அப்படின்னு வைங்களேன். இத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணியிருக்காங்க, இவ்வளவு இது பண்ணியிருக்காங்க, அந்த கூட்டத்தை கூட, ஜென்சி யூத் கூட்டத்தை கூட இந்த திமுகவால கூட்ட முடியல. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, அங்க ஜென்சி யூத் அப்படின்னு யாரும் வரல. ஒரு எம்எல்ஏ இருந்தாருன்னா, இப்போ ரீசெண்ட் எம்எல்ஏவா இருந்தாருன்னா அவருடைய மகன் வந்து எங்க இருப்பாங்களா, அவங்கள புடிச்சு வந்துட்டாங்க. இல்ல முன்னாள் எம்எல்ஏவா இருந்தா அவங்களுடைய பேரன் வந்து இப்ப யூத்தா இருப்பாங்களா, சோ அவங்கள கொண்டு வந்துட்டு நாங்க வந்து யூத் ஜென்சி டிஎம்கே மீட்டப் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திருக்காங்க. சோ இந்த இமேஜை பார்க்கக்கூடியவங்க, இந்த மீட்டிங்கை கவனிச்சவங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜென்சி யூத்துக்கும் இங்க நடந்த மீட்டிங்க்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. 40-50 பல்லு போனது அதெல்லாம் கொண்டாந்து வச்சு இந்த மீட்டப் நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மீட்டப் வந்து ஒரு பிக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதுல அவங்க பேசுற விஷயம் இருக்கும்ல, திமுக
அந்த ஜென்சி மீட்ல வந்து ஒரு பேசுறதுக்குன்னு ஒரு ஜென்சி மீட்டா ஒரு 10 பேரை பிடிச்சி வச்சிருப்பாங்கல்ல. திமுகவுக்கு பிடிக்க நாய் பிடிக்கிற மாதிரி ஆள் பிடிக்க சொல்லியா கொடுக்கணும், பிடிச்சி வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதை மாதிரி பிடிச்சி வச்ச நபர்கள் வந்து மேடையில பேசுறப்போ அதுல சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம செந்தில்வேல் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், என்னை வந்து நீங்க சொம்புன்னு சொல்றீங்க, திமுக சொம்புன்னு சொல்றீங்க, என்ன நீங்க திமுகவுடைய நல்ல விஷயங்களை எடுத்து பேசுறதுனால என்ன நீங்க சொம்புன்னு சொல்றீங்க அப்படின்னா, என்ன நீங்க இனிமே சொம்புன்னு சொல்ல வேணாம், நான் இன்னும் முட்டு கொடுத்து பேசுவேன், என்ன அண்டான்னு கூட சொல்லிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில்வேல் வந்து அதுக்கப்புறம் அண்டா அப்படிங்கிற பேருக்கு அடையாளமா மாறி போனார்ல. சோ அதே மாதிரி இந்த கூட்டத்துல வரக்கூடிய இந்த ஜென்சி யூத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திமுக அந்த வழியா வந்தவங்க வந்து என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்னா, நாங்க கொத்தடிமைகளா இருக்கிறதுல ரொம்ப அப்படியே பெருமைப்படுறோம், திமுகவுடைய கொத்தடிமையா இருக்கிறதுல பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா, அடிமையா இருக்கிறதுல என்னடா பெருமை? ஏற்கனவே திமுகவுல ஒரு குடும்பத்தை தாண்டி ஒரு குடும்பத்துக்கு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அடிமையா இருக்கு, வீணா போயிருக்கு. இதுல வந்து நாங்க கொத்தடிமையா இருக்கிறதுல பெருமையா? இப்படி நினைச்சு பேசி தாண்டா தமிழர்களும் தமிழ்நாடும் இப்படி வீணா போயிருக்கு. கொத்தடிமையா இருக்கிறதுல ஒரு மனுஷனுக்கு என்னங்க பெருமை? ஏன் கட்சி நான் நினைச்ச முடிவெடுக்க முடியும், என்னால இதுல செயல்பட முடியும் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு கட்சியில ஆரோக்கியமான விஷயம். ஆனா நான் கொத்தடிமையா இருக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கூட்டம் பேசுது. இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பேசுறப்பதான் ஒரு அம்மா சொல்றாங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு வீடியோ போட்டு காமிச்சோம்ல, அந்த அம்மா சொல்றாங்க என்ன அப்படின்னா, இங்க தனி மனித வழிபாடு துதிபாடல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. ஒண்ணும் கிடையாது. இப்ப தமிழ்நாடு முழுக்க தாவேக்கா ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் அப்படின்னா, மதுரை மேற்கு, மதுரை தெற்கு, மதுரை வடக்கு, மதுரை கிழக்கு எல்லா இடத்தையும் ஒரே நபர் தான் வேட்பாளர், விஜய் அப்படின்னு சொன்னார்ல. சோ அதுதான் இப்ப தமிழ்நாட்டுல சாத்தியமாயிருக்கு. விஜய் அப்படிங்கிற ஒரு நபரை வச்சுதான் ஸ்டாலின் அப்படிங்கிற நபரை வந்து சாதாரண ஒரு நபர் தோக்கடிச்சுட்டு போனாரு. சோ இங்க ஒட்டுமொத்த தாவேக்காவோட இமேஜா யாரு இருக்காங்க அப்படின்னா விஜய் அவர்கள் தான் இருக்காங்க. சோ அதை பார்த்துட்டு இவங்களால ஏத்துக்க முடியல, அப்படியே பொறுக்க முடியல, மனசுக்குள்ள பொங்குது. சோ அதை பார்த்துட்டு தான் தனி மனித வழிபாடு இருக்கக்கூடாது, துதிபாடல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை வந்து புலம்புறாங்க. ஆனா அவங்க கட்சியில இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா, கருணாநிதி வாழ்க, அடுத்தது எம் கே ஸ்டாலின் வாழ்க, எங்க அண்ணன் வாழ்க, அடுத்து பார்த்தோமா உதயநிதி, அடுத்தது இன்பநிதி அப்படின்னு தனிமனித வழிபாடுதான் இவங்க காலங்காலமா செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் அவங்கள விட, உதயநிதியை விட, இன்பநிதியை விட இங்க ஒரு நபருக்கு வந்து ஒரு இமேஜ் அதிகமாகுது, அவருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாகறாங்க, அவருக்காக கண்மூடித்தனமா ஓட்டு போறவங்க இங்க அதிகமாகறாங்க. அப்படிங்கிறப்போ அதை ஏத்துக்க முடியாம இவ்வளவு நாளா இவனுங்க என்ன ஸ்டாண்ட்ல நின்னானுங்களோ, என்ன விஷயத்த செஞ்சானுங்களோ அதை மறந்துட்டு முழுசா வந்து தனி மனித வழிபாடு இருக்கக்கூடாது, துதிபாடல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து பேசிட்டு இருக்கு. என்னமோங்க இந்த திமுக பதறாங்கல்ல, ஐயோ நம்மளுடைய அரசியல் இனிமே தமிழ்நாட்டுல இல்லாம போயிடுமோ, நம்மளுடைய அந்த பேஸ் எல்லாம் உடஞ்சு போயிடுமோ, இத்தனை உறுப்பினர்கள் இதெல்லாம் கதை விட்டோமே அதெல்லாம் காணாம போயிடுமோ அப்படின்னு பதறாங்கல்ல. அதை பார்க்கறதுக்கு உண்மையாலுமே ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள வந்து, திமுக அப்படியே பதறாங்க அப்படிங்கிறத பாக்குறப்ப உண்மையாலுமே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கு. எனக்கு இருக்க ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, திமுக மட்டும் இந்த 2026 தேர்தல்ல செகண்ட் பிளேஸ் வராம, அதாவது எதிர்கட்சியா வராம 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க அப்படின்னா ஈஸியா 31 திமுக அப்படிங்கிற கட்சி காலியே ஆயிருக்கும். பட் அதிமுக ஏதோ ஒரு தவறு பண்ணி அவங்க சறுக்க போக இவங்க 2வது இடத்துக்கு வந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம் தான். பட் இருந்தாலும் நம்ம எம் கே ஸ்டாலினே தோத்தார்ல, அதை நினைச்சா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம உதயநிதிய, அதாவது மச்சான சபரீசனுக்கு மச்சான் இல்லையா, மச்சான வந்து சிஎம் ஆக்கி பார்த்துடணும் அப்படிங்கிற கனவு சபரீசனுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா எம் கே ஸ்டாலின் அப்புறம் அவங்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் உதயநிதி கொஞ்சம் தடுமாறுனார்னா நாம அந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணம், ஒரு பெரிய கனவு வந்து நம்ம சபரீசனுக்கு இருக்கு. ஸோ அதுக்காக தான் மச்சான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நம்ம சபரீசன் பாடுபட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில இன்சைட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்குது. பட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு பக்கம் அவங்க வந்து உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு வேலை செய்யறாங்க, இன்னொரு பக்கம் நாம வந்து திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு வேலை பார்க்குறோம். மக்கள்கிட்ட அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய தோல்வியை எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். பட் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்ப்போம். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தாங்க நான் அங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.